கர்த்தருடையதாக இன்றைய வசனம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கர்த்தருடையதாக வசனம் பார்க்கும்போது எபேசு சபை கதை சொல்லும்போது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று குறை சொல்லு. மற்ற எல்லாமே கரெக்டு தான். அநேக பாவத்தை நீ விலகி இருக்கா. ஆனா ஒரு குறை என்னன்னா ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் அப்படிங்கிறதான் கத்த சொல்றாரு. இந்த வேளையில நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளுக்கும் கத்தருக்கு இடையில ஒரு ஆதி நண்பு இருந்திருக்கும். ஒரு காலத்துல நம்ம அதிகமா ஜெபிச்சிருப்போம், அதிகமா பிரயாசப்பட்டிருப்போம், அதிகமா செஞ்சிருப்போம். ஆனா ஒரு காலத்துல அப்புறம் அப்படியே ஒதுங்கி இருப்போம், சோர்ந்து இருப்போம், ஜெபம் வாழ்க்கை எல்லாம் குறைஞ்சிருக்கும். இந்த வேலையில ஒரு விஷயம் நம்ம நின்று நிதானிச்சு பார்ப்போம். உண்மையில இந்த ஆதியில் இந்த அன்பு இருக்குதா அப்படின்னு நினைச்சா குறைவா இருக்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்போம். கண்டிப்பாக மறுபடியும் அந்த ஆதியின் அன்புல வர கத்திட்ட பிரயாசம் பண்ணுவோம், கேட்போம். கண்டிப்பா தேவன் பலப்படுத்துவார். அந்த ஆதியின் அன்புல எனக்கு கத்தர் எல்லாவற்றையும் கணக்குக்கிற தேவன். நீங்க முதல்ல எப்படி கத்திட்ட பேசுறோம், இப்ப எப்படி பேசுறோம், முதல்ல எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் நேற்றும் இன்று மாறாத தேவன். நம்ம மாறி இருக்கலாம், ஆனா அவர் மாறாத தேவன். அவர்கிட்ட நம்ம அன்பு கூர்ந்திருப்போம், இன்னைக்கு மாறி இருப்போம், இன்னைக்கு எல்லாமே தள்ளி போயிருப்போம், அன்புல தணிஞ்சு போயிருக்கோம். ஆனா கர்த்தர் அதே அவர் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காரு. பார்ப்பாங்க இன்னைக்கு ஒரு காலத்து என்கிட்ட இவ்வளவு அன்பா இருந்தானே, இன்னைக்கு அந்த அன்பு அவனுக்கு இல்லையே அப்படின்னு கர்த்தர் தெரியும். அந்த ஒரு குறைதான் சொல்றாரு. அந்த ஒரு குறையே அநேக ஆசீர்வாதம் தடையாகிறது. இந்த வேலையில நம்ம அர்ப்பணிப்போம். ஆதியின் அன்பு ஒவ்வொரு ஆவிக்குரிய ஜெபமா இருக்கட்டும், வேத பாசமா இருக்கட்டும், தேவனோடு நெருங்குதா இருக்கட்டும், கத்தருக்காக எழுபது கத்தருக்காக வைராக்கியமா இருக்கா இருக்கட்டும், சில காரியங்கள் கத்தருக்காக எல்லாம் வைராக்கியம் இருப்போம். அநேக வைராக்கியங்கள் தணிஞ்சு போயிருக்கும். அநேக வைராக்கியங்கள் கத்தருக்காக எல்லாவற்றையும் விடுவோம், எல்லாவற்றையும் செய்வோம், எல்லாவற்றையும் வைராக்கியமாக இருந்த கால்கள் முழங்கால்கள் என்னை சோர்ந்து போயிருக்கும். வேலையில் அர்ப்பணிப்போம். அந்த ஆதியில் அன்பை, அந்த ஆதியில் இருந்த அன்பை, முதல்ல நீங்க இருந்த கத்தரோடு இருந்த ரட்சிக்கப்பட்ட காலங்களில் இருந்த அன்பை, தேவனை அறிஞ்சு தேவனோடு உறவாடின அன்பை ஒரு விஷயம் நினைவு கூறுவோம். அந்த அன்புக்கு வர தேவனை பிரயாசப்படுவோம், அர்ப்பணிப்போம். கண்டிப்பா தேவன் மறுபடியும் உங்களை உயிர்ப்பிப்பார். மறுபடியும் கண்டிப்பா அதே நிலையில் ஒன்று நிறுத்துவார். நீங்க மறுபடியும் பிடிங்க, ஆனால் அதை விடாதபடி தினந்தோறும் தேவனை கிருபை கேட்டு உங்க வருகை தாமதிக்குமானால் ஜீவனில் கடைசி வர அந்த முதல் ஆதி இருந்த அன்பு நினைச்சிருக்குமானால் பூமியில் தேவன் சாட்சியில் வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். அநேக தேசங்களுக்கு உங்களை வெளிச்சமா மாற்றுவார். அர்ப்பணிப்போம். தேவன் தான் கிருபை செய்வாராக. ஆமென்.